ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 இந்த இயர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினோட சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்துலாம். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, கொஷினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 ஆக இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2018 கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மக்கள் தொகை அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. வந்து 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2016 என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம கிவன் டேட்டா வந்து 2018ஓடது கொடுத்துருக்காங்க. 2016 கண்டுபிடிக்கணும். இந்த 6% அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. R = 6%, 106 / 100 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ முன்னாடி கேட்டாங்க அப்படின்னா 2018 கொடுத்துட்டு 2016, அதாவது 2 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஃபார்முலா n = x வருடங்களுக்கு முன். ஓகேவா? முன்னாடி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஏங்கிறது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம 2018ஓட கொடுத்துருக்கதும் ஆரோட தலையீழ் மதிப்பை நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆரோட தலையீழ் மதிப்பு இப்போ 2016லேருந்து 2018 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. 2018லேருந்து 2016. ஸோ இந்த n அப்படிங்கிறது நமக்கு 2. ஓகேவா? அவ்வளோதான். இதே வந்து எக்ஸ் வருடங்களுக்கு பின் 2016 கொடுத்து 18 கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஆரின் மதிப்பு (n) அப்படிங்கிறது போட்டுடலாம். டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 2,38,765 தலைகீழ் மதிப்புங்கிறதுக்காக இதை வந்து அப்படியே தலைகீழாக எழுதியிருக்கோம். ஓகேவா? 100 / 106 (2²). இதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கோம். அப்படியே 100 × 100 ஆயிடுச்சு. 106 × 106. இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா 2ஆல் இதை டிவைட் பண்ணியிருக்கேன். 50, 53, 50, 53. ஓகேவா? இதை என்ன பண்ணியிருக்கேன்னா இதை 53ஆல் இது டிவைட் பண்ணும்போது என்ன ஆகணும், 53 1 × 53 இங்கே வந்து 4505ம், அதுக்கப்புறம் இதை ஒரு 53ஆல் இது பண்ணும்போது 85ம் வரும். இதெல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். 2,12,500. இவ்வளோதான். இதுக்கு சிம்பிளானது வந்து இதுதான். இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சம்மோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.